வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் சப்பாத்திக்கு மாவு பிசையணும் அப்படின்னா நம்ம கையில் எடுத்து அதை நம்ம பிசைவோம். இப்போ அப்படி பிசையும் போது நம்ம நிறைய சாஃப்டாக வரணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா, நிறையா அதை கையால் போட்டு அமுக்கி அமுக்கி அதை நல்லா சாஃப்டாக கொண்டு வரணும்னு கை வலிக்க நம்ம பிசைவோம். அது போக என்ன ஆகுனா டைமும் நம்மளுக்கு அதிகமாக வரும். ஸோ இப்போ நம்ம ஏதாவது பசங்க இப்போ ஸ்கூலுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ்க்கு ஹஸ்பண்ட் போகிறாங்க அப்படின்னா, நம்ம வெளியில் ஏதாவது திடீர்னு அவுட்டிங் போகிறோம் அப்படின்னாலுமே நம்மளுக்கு அது என்னன்னா வேக வேகமாக நம்ம பிசையும் போது அந்த சாஃப்ட்டு நம்மளுக்கு இருக்காது அவசரத்தில் போடும்போது. அப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போது என்ன இது பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரீத்தி ஜோடியாக் அப்படிங்கிற ஒரு மிக்சர் இருக்குது. இப்போ அந்த மிக்சரில் மாவு சப்பாத்தி மாவு எப்படி பிசைய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ இதில் நார்மலாக நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு ஜார் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இப்போ ஜார்னால் நம்ம டேரெக்டாக இதில் போட்டு நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம மாவு பிசையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய ஜார் கொடுத்துருப்பாங்க. இந்த ஜார் தான். அது மாதிரி இங்கே ஒரு கியர் அட்டாச்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மாவு பிசைகிறதுக்காக. இதை நம்ம என்ன பண்ணால் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜாருக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது மாவு பிசைகிறதுக்கு. இதை இந்த மாதிரி இப்படி உள்ளே அட்டாச் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை ஜாருக்குள்ளே இப்படி வைக்கணும். வச்சுட்டு இப்போ ஜாரை இதுக்கு மேலே நம்ம இப்படி ஃபிட் பண்ணணும். இப்படி ஃபிட் பண்ணிவிட்டு இது நம்மளுக்கு லிட்டு. இது என்னென்னா மாவு நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். இப்போ இதே இது நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெவலில் 1 கப் அப்படின்னா இங்கே மார்க் லைன் மார்க். இப்போது இந்த இதுலேயே நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்த இது கிளாஸ் மாதிரி இருக்கும். இதை நம்ம எடுத்தோம் அப்படின்னா இதில் நம்ம இவ்வளோ மாவு ஃபுல்லாக எடுக்கிறோம் அப்படின்னா இங்கே ஒரு லைன் மார்க் கொடுத்துருப்பாங்க. அது வரைக்கும் வாட்டர் ஃபார் 1 கப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெவலுக்கு நம்ம வாட்டர் எடுத்துக்கலாம். நீங்கள் அது போடும்போதே இங்கே கிளாஸ் டைப்னால நம்மளுக்கே தெரியும் உள்ளே எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு. அதை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். மாவு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ மாவு நம்ம 1 கப் இந்த எடுத்துருக்கோம். இப்போ இதை மிக்சி ஜாரில் அப்படி போடலாம். இப்போ இதே இதில் நம்ம வாட்டர் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். வாட்டர் பார்த்திங்கன்னா இந்த லெவல் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் இந்த லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி லாக் ஆகும். இப்போ வாட்டர் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வாட்டர் இல்லாமல் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஒரு ஹோல் இருக்கு இல்லையா. இப்போ இது நம்ம ஜஸ்ட் இப்படி வச்சுக்கலாம். இப்போ வேணும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ரன் பண்ணும்போதே நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். பார்த்துட்டு இது நம்மளுக்கு விசிபிளாக தான் இருக்குது. அதனால் நம்ம எவ்வளோ வாட்டர் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி இப்போ நான் 1ல் தான் வைக்கிறேன். 1ல் பிளெண்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இது நல்லா அப்படியே சாஃப்டாக தான் இருக்கும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா உங்களுக்கு வாட்டர் எக்ஸஸாக வேணுனாலும் நம்ம இதில் இந்த இருக்கிற வாட்டர் போதும் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேணுனாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ திரும்ப நான் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்து பார்க்கலாம். பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு.
அவ்வளோதான், ஈஸியாக நம்ம வந்து எடுத்தாச்சு. இதை மெதுவாக எடுத்துக்கலாம். வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம உருண்டை பிடிச்சு சப்பாத்தி வந்து தேய்ச்சிக்கலாம், சாஃப்டாக இருக்கும். இது ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.